வாங்க, இது வந்து ஒரு பருப்பு இல்லாமல் வைக்கிற சாம்பார் தான். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னியை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி விட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மேலாக இருத்து எடுத்துட்டு இதை நல்லா கொஞ்சம் நைஸாக கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு கடுகு உளுந்தம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, அப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. இட்லியில் அப்படியே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.